அடிப்பாடி ஆலயம் போம் பாளையம். இங்க பாரு, விடிஞ்சிட்டு இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிற. ஏய், டைம் 4 மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சு வாசல் தள்ளி எந்திரு. ஏய், எந்திரிச்சு போய் வாசல் தள்ளி. நல்ல நேரத்துலேயே இந்த மாமியார் நம்மளுக்கு கொலை பண்ணுவா. இதில் வேறு ஆடி மாதமா, இந்த மாதம் ஃபுல்லு நம்ம சோழி முடிஞ்சிச்சு. முடிச்சிட்டோம். போய் கோலத்தை போட்டு சாப்பாடு செஞ்சுருவோம். ஒரு வேலை கோலம் போட்டு முடிச்சிட்டோம். ஐயோ, என் கண்ணே பட்டுறவங்களுக்கு அழகாக்குது. போய் சோறாக்கலாம். இந்த கேள்வி சும்மாவே கத்துவான். என்ன ஒரு வேலை. ஏய் அத்தை, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை அது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன். அத்தை எங்க ரெடி ஆயிட்ட? யாரு கேக்குறதுக்கு மேல ரெடி ஆயிட்டு இருக்கற? அத்தை அது விடிகாலமா? இல்ல அத்தை, யாரும் மைக்கேல் சாமி கும்பிடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு. சாமி கும்பிடுறதுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணி எங்க போற மகாராணி? ஓ, ஆடி மாசம் ஆனதுமே என் பையனை முந்தானைய முடிச்சு கொடுத்து அப்படி பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. பின்ன எப்படி? போறத மேக்கப் கேட்டா மேக்கப். சீக்கிரத்தை பண்ணிட்டு வா. எல்லாத்து பொம்பளைங்களுக்கு ஆடி மாசம் அதுமா புருஷன் பக்கம் பேசக்கூடாது, புருஷன் பக்கம் போகக்கூடாதுன்னு இருக்குது. இவன் மேக்கப் பண்ணிச்சிருக்கிறாங்க. மேக்கப். ஐயோ, இந்த அத்தை வேற என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. காலையில வெள்ளிக்கிழமை அதுமாவும் திட்டு வாங்கிட்டு அத்தை இல்லாங்க அத்தை டீ. என்னடி இது கோலம்? முடி எல்லாம் விரிச்சு போட்டு அது நல்ல வெள்ளிக்கிழமை முடி விரிச்சு போட்டு தான் நடக்குவியா? அத்தை இல்ல அத்தை, தலை சீவ டைம் கிடைக்கல. என்ன டைம்? மகாராணிக்கு போய் மலை மறிக்கிற வேலை. வா. சரிங்க அத்தை, தலை சீவிடுறேன். இந்த பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டே இல்லையா? இதோ வர தலை சீவிட்டு வந்துடுறேன். என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க அப்பா அம்மா? வந்ததுல இது ஒரு ஓரியாட்டம். என் மருமக வர ஓரளவுல எத்தனையோ மருமக இருந்துச்சு. ஆனா எனக்குன்னு வந்து வச்சிருக்கான் போது. ஏ இந்தாடி. சொல்லுங்க அத்தை. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்ல? பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. சமைச்சிட்டியா? சமைக்கணும் அத்தை. என்ன சமையல் இன்னைக்கு? புடலங்காய் குழம்பும் சாப்பாடு வச்சிருக்கேன் அத்தை. புடலங்காய் குழம்பா? அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு நீ ரசம் வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டு பண்ணிட்டு போ. அத்தை இல்ல அத்தை, மாமாக்கு புடலங்காய் குழம்புன்னு பிடிக்கும், அதான் வச்சேன் அத்தை. உங்க மாமாக்கு எது பிடிக்கும்? எனக்கு எது பிடிக்குமோ அதான் நீ செய்யணும். போ. சரி அத்தை. மாமாக்கு பிடிக்குமா? மாமாக்கு அத்தை இந்தாங்க அத்தை. அப்புறம் ஏன் முருகா நல்ல புத்தி மட்டும் கொடு. என்ன இந்த மாதிரி செலவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது? ஏமா கனாமா? யாரு? நான் தாம்மா, உன் சம்மந்தி. சம்மந்தி வாங்க. சம்மந்தி உட்காருங்க. உட்காடுறேம்மா. எங்கம்மா என் பொண்ணு காணோம்? அதுக்கு எங்கன்னா சுத்திட்டு இருக்கோம். ஏய் இங்காரு, உங்க அம்மா காரி இருந்துக்கிறோம் பாரு. என்னம்மா அப்படி பேசுற? முரட்டு தானம்மா. வேற எப்படி சம்மந்தி பேசுவா? பொண்ணா வளர்த்திருக்கிறா. எதனா ஒண்ணுனா செய்ய தெரியுது உன் பொண்ணுக்கு. சரிம்மா, ஆடி மாதம் வந்துடுச்சு. என் பொண்ணை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போகிறேன். தாராளமா கூப்பிட்டு போங்க. சொல்ல போறேன். சரி அனுப்பிச்சி விடு. நான் வெளியே போய் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட நிற்கிறேன். சரி. ஏன் இங்க வாடி. அத்தை இங்க பாரு, உங்க அம்மா வந்திருக்கிறா. அம்மா சொல்லுங்க அத்தை. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் அத்தை. சரி, போய் ரெடி ஆகிட்டு உங்கள் அம்மா கூட கிளம்பு. இந்த ஒரு மாதம் நான் நிம்மதியாகவே இருக்குவேன். வா. சரி அத்தை. அடிப்பாடி ஆலயம் போம் பாளையம் நாம். இது ஆடி மாசம் இல்ல? ஆமா, அதுக்கு என்ன இருடி, இந்த ஆடி மாசம் நம்ம ட்ரெண்டிங்கா டான்ஸ் எடுத்து போட்டா சூப்பரா இருக்கும். டான்ஸ்
அத்தை அது ஒரு 7-10 மணிக்கு ஆடிக்கலாம் அத்தை. போதும். 10 மணி 12 மணி நீ என்ன பேசிட்டு இருக்கியா? சரி அது யாரா 12 மணி நான் ஒரு 3 மணிக்கு எடுத்துக்கலாம். ஐயோ இவள வச்சு நான் சமாளிக்கிறேன். என்ன அத்தை? ரெண்டு ஆரமா வேணாமா? ஆமா ஆனா இப்ப தூக்கம் தான் முக்கியம் எனக்கு. தூக்கமா நான் தண்ணி தூக்கிட்டு அடி எந்திரி ரெடி நீ போய் ரெடி ஆத்த வத்த. நீ தான் ரொம்ப லேட் ஆக பண்ணுவ. நான் சொல்லுங்க ரெடி ஆகண்டா. இந்த அத்தை எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாட்சி அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உங்கள் அருளாட்சி உண்மைகள். அத்தை சரி அத்தை நான் ஊருக்கு போயிட்டு வரேன். அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. எங்க போற பேக்ல தூக்கிட்டு? அத்தை ஆடி அமாவாசைனால இன்னைக்குல இருந்து மாமியார் வீட்டுல இருக்க கூடாது, வீட்டுக்கு போயிருந்துட்டாங்க அத்தை. அப்படி நான் சொன்னது. அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வீட்டுக்கு வாங்க. உங்க அம்மா பேர்னால நீ எல்லாம் இங்க போகற. அத்தை இல்ல அத்தை நான் வீட்டுக்கு நீ எல்லாம் இங்க போகற. அத்தை எங்க ஆத்துக்காரர் இருக்காரு அத்தை. அவர் இந்த ஆடி மாசத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க கூடாது அத்தை. அத்தை அவனதானே அவன் பேசாம அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சுடலாம். அத்தை நீ இங்க இரு. அப்பதான் அவன் இங்க போட சொல்லி நீ எல்லாம் இங்க சரி அத்தை வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போய் பாருங்க. போக இதே சாக்கு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அம்மா வீட்டுக்கு எஸ்கேப்